வணக்கம். இந்த பதிவில் எதை பற்றி பேசுகிறேன்டா, நம்மளுடைய போக்குவரத்து கழகத்தில் பணியாற்றக்கூடிய ஓட்டுநர்களையும் பற்றியும், நடத்துனர்கள் பற்றியும், தொழில்நுட்ப பணியாளர்கள் பற்றியும் இந்த பதிவில் பார்க்கலாம். 4 மணிக்கெல்லாம் எந்திரிச்சிடணும். சரியான டயத்துக்கு போய் வண்டியில் போய் கண்ணாடி தொடச்சி தண்ணி ஊற்றி வண்டியை செக் பண்ணி செட் அவுட் பண்ணி வண்டியை கொண்டு பஸ் ஸ்டாண்டுக்கு போனால் முதல்ல ஏறுற பயணி 5 மணிக்கெலாம் 4 மணிக்கெலாம் எந்திரிச்சு போகணும். 5 மணிக்கெலாம் கேள்வி கேட்பாப்புல பாரு, அண்ணா ஏன்னா லேட்டு அப்படி கேட்பாப்புல. ஆரம்பத்திலே அசத்தலாக இருக்கும், டென்ஷன் ஆகும், கோபத்தெல்லாம் உள்ளே போட்டு அடக்கிட்டு வண்டி எடுத்துகிட்டு போவோம். 5 மணிக்கு ஆரம்பிக்கிற பயணம் நைட்டு 10 மணி வரைக்கும் நிற்காமல் ஓட்டிக்கிட்டே இருக்கணும். பலதரப்பட்ட மக்களை பார்க்கணும். எல்லாரும் கேட்குற கேள்விக்கு முகம் ஜலிக்காமல் பதிலை சொல்லணும். இதில் 1008 ரோட்டில் பிரச்சனை, காருக்காரன் பிரச்சனை, டூலருக்காரன் பிரச்சனை, எல்லா பிரச்சனையும் சந்தித்து நைட்டு வீட்டுக்கு வந்தால் வீட்டில் பொண்டாட்டியும் தூங்கியிருக்கும், பிள்ளையும் தூங்கியிருக்கும். நம்மளும் பேசாமல் தூங்கிட்டு அவங்க எந்திரிக்க முன்னாடி சொல்லாமல் எந்திரிச்சிட்டு மறுபடியும் 4 மணிக்கு எந்திரிச்சு வேலைக்கு வரணும். எல்லோரும் ஊரமே தூங்குனதுக்கப்புறம் தான் வீட்டுக்கே போகும். எல்லோரும் தூங்கிக்கு இருக்கும்போது தான் நான் வீட்டை விட்டு வெளியே வந்து வண்டிக்கு வரணும். இதுதான் போக்குவரத்து ஓட்டுநர்களுடைய நடத்துனர்களுடைய தொழில்நுட்ப பணியாளர்களுடைய இன்றைய நிலைமை. யாரை கேட்டாலும் அவங்களுக்கு என்னப்பா கவர்மெண்ட் சம்பளம் வாங்குறாங்க அப்படின்றாங்க. இந்த கவர்மெண்ட் சம்பளத்தை வாங்குறதுக்கு நாங்கள் வர்ற பாடு ஐய. ஒரு நல்ல நாளுக்கு போக முடியாது, ஒரு காதுத்துக்கு போக முடியாது, ஒரு கல்யாணத்துக்கு போக முடியாது. என்னை பொறுத்த வரைக்கும் என்னை சுற்றி இருக்க சொந்தக்காரையும் கூட என் கூட சண்டை போட்டேன். எந்த விஷயத்துக்கு வர மாட்டியே, நீ எதுக்கு சொந்தக்காரன் அப்படின்னு கேட்குறேன். இந்த மாதிரி ஒரு கொடுமை யாருக்கும் வரக்கூடாது. ஆனால் போக்குவரத்து தொழிலாளியை எங்களுக்கு வந்திருக்கு. ரொம்ப கஷ்டம். ரோட்டில் போய்கிட்டே இருப்போம். சமீப காலமாக ஓசியில் 2 வீலர் எவனாச்சும் ஒருத்தர் வாங்கிட்டு வந்துருக்கேன். அவனுக்கு கோபம் தரும். ஹார்ன் அடித்தா வண்டியை நடு ரோடு நிப்பாட்டு வந்து எங்களோட சண்டை பிடிப்பேன். அவன் ஓசின்றதை மறந்துடுவேன். வந்து நான் போகிறேன், நீ என் பின்னாடி வந்து ஹார்ன் அடிப்பியா அன்றைக்கி அப்படின்ட்டு கேள்வி கேட்பேன். எல்லா கோபத்தையும் மனசுக்குள்ளே போட்டு அடக்கிக்கிட்டு அவன் பேசுன மாதிரி நாங்கள் பேச முடியாது. ஏன்னா நாங்கள் ஒரு பொதுத்துறை நிறுவனத்தில் வேலை செய்கிறோம். அப்படி வாழ்க்கையை சந்தோஷத்தை மனசுக்குள்ளேயே போட்டு அடைச்சிக்கிட்டு கோபத்தெல்லாம் அடக்கிக்கிட்டு வாழ்ந்துக்கிருக்க ஒரே ஜீவன் யாருன்னு கேட்டால் ஓட்டுநர்களும் நடத்துனர்களும் தொழில்நுட்ப பணியாளர்களும். தொழில்நுட்ப பணியாளரை பற்றி பேசாமல் விட்டுட்டேன். அவர்கள் படுற பாடு கொஞ்சம் நஞ்சம் கிடையாது. நைட் ஷிஃப்ட்லாம் வந்துட்டாங்களாங்க. 9 மணிக்கு 8:30 மணிக்கெலாம் உள்ளே வந்து பஞ்சிங் பண்ணணும். பண்ணிவிட்டு ஒவ்வொரு வண்டியாக என்ன வண்டி என்ன வேலை அப்படின்னு நம்ம டிரைவர்கிட்ட ஒரு சில ஆள் சொல்லாமல் போயிடுவாங்க. அதை பார்த்து வச்சு கொசு ஒரு பக்கம் பிடுங்க, ஆயிலுக்குள்ளேயும் கிரீஸுக்குள்ளேயும் அவங்க வாழ்க்கை ரொம்ப சொல்லி மலாத ஒரு வாழ்க்கை. தொழில்நுட்ப பணியாளரோட வாழ்க்கை சிறப்பான ஒரு வாழ்க்கையே இல்லை. பொதுமக்கள் நல்லா இருக்கணும். ஒரு பொதுத்துறை நிறுவனத்தில் மனசார வேலைக்கு சேர்ந்துட்டோம். கடைசி வரைக்கும் இந்த பொதுத்துறை நிறுவனத்தினால தான் நம்ம குடும்பம் வாழுது அப்படின்னு மனசில் பதிஞ்சு எங்கள் வேலையை நாங்கள் செம்மையாக செஞ்சுக்கிருக்கோம். எங்களுடைய கஷ்டத்தை யாருக்குமே புரிய மாட்டேங்குது. நீங்கள் இந்த பயணத்தின் போது நீங்கள் லோக்கல் பயணம் பண்ணி போனாலும் சரி, தொலைதூர பயணம் பண்ணி போனாலும் சரி, இறங்கி போகும்போது ஒரு புன்னகை மட்டும் செஞ்சுட்டு போங்க. எங்களை பாராட்டாட்டி கூட பரவாயில்ல, திட்டாதீங்க தயவுசெய்து. ஒரு சில மகளிர்கள், ஒரு சில மனிதர்கள் எங்களை அவ்வளவு தரக்குறைவாக பேசுகிறாங்க. எங்களுடைய சந்தோஷத்தை போகிற மொத்த சந்தோஷத்தையும் தொலைத்து விட்டு மக்களுக்காக சேவை செய்து கொண்டிருக்கின்றோம். எங்களுக்கும் ஒரு சிறு மனிதனை போல, தனி மனிதனை போல மரியாதை கொடுங்கள். தொலைதூரமாக பயணமாக உங்களுக்கு சேஃப்டியாக கொண்டு போய் ஒரு டிரைவர் கண்டுட்டு இறக்கி விட்டாங்களாக்க, நல்லா வந்து இறக்கி விட்டீங்கப்பா, ரொம்ப நன்றிப்பான்ட்டு சொல்லி பாருங்கள். அந்த மனிதர்களுக்கு கோடி ரூபா கொடுத்ததுக்கு சமம். தற்போதைய நிலைமை தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகத்தில் பணியாற்றக்கூடிய ஓட்டுநர்களை பற்றியும் நடத்துனர்களை பற்றியும் தொழில்நுட்ப பணியாளர்களை பற்றியும் இந்த பதிவில் பார்த்தோம். பிடிச்சிருந்தா ஏற்றுக்குங்க, இல்லாட்டி தள்ளி விட்டு போங்க. நன்றி, வணக்கம். இப்படிக்கு இணையும் கைகள் வலையளக்குழு. தேங்க்யூ.